Hi everyone. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சாண்ட்மேயர் அண்ட் கெட்டமன் ரியாக்ஷன். ஓகே, 12th லெசனில் நம்ம கெட்டமன் கோச்சின்னு ஒரு ரியாக்ஷன் படிச்சிருப்போம். அது பென்சின் டு பென்ஸ் ஆல்டிஹைட், அது வேறு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கெட்டமன் அப்படின்ற ரியாக்ஷன் வேறு. ஓகே, ஸோ கிட்டத்தட்ட சாண்ட்மேயரும் கெட்டமனும் எனக்கு ஒன்று தான். ஏன்னா ரியாக்டன்ட் சேம், பென்சின் டை அசோனியம் குளோரைட் 6,6H5N2Cl, இதுதான் என்னோடய ரியாக்டன்ட். அப்போ என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, நீங்கள் காப்பர் காம்பவுண்டை எடுத்திங்கன்னா அது சாண்ட்மேயர். அதே இது நீங்கள் வெறுமனே காப்பரை மட்டும் கேட்டலிஸ்டாக எடுத்திங்கன்னா அது கெட்டமன். ரைட். ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ். இங்கே நம்ம எடுக்க போகிறது ஒரு காப்பர் காம்பவுண்டு, வேறு இங்கே நம்ம எடுக்க போகிறது வெறுமனே காப்பர். ஸோ இந்த ரெண்டும் தான் எது சாண்ட்மேயர் எது கெட்டமன் அப்படின்ற மாதிரி நமக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கும். மற்றபடி நம்ம செய்ய போகிறது வேலைகள் எல்லாமே எனக்கு சிமிலர் தான். ஓகே, ஸோ முதல்ல சாண்ட்மேயர்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இதுதான் நம்மளோட ரியேஜென்ட். ஸோ இந்த குப்ரஸ் ஹாலைட்ஸுக்கு உள்ளுக்குள்ளே எனக்கு வேலை கிடையாது. Cu2Cl2 C2Br2 CuCN, இது எனக்கு வெறுமனே கேட்லிஸ்ட்டாக இது எனக்கு அப்படியே தான் இருக்கும். நம்ம யூஸ் பண்ண போகிறது எல்லாமே இந்த சைடில் இருக்கக்கூடிய HCl HBr KCN தான். ரைட். ஸோ வேலை நடுவில் இருக்கக்கூடிய இந்த N2 நைட்ரஜன் மாலிகுலை வெளியில் எடுத்துருங்க. ப்ளஸ் ரிமைனிங் என்ன இருக்குது, C6H5. ஓகே, இந்த பக்கம் எனக்கு Cl இருக்குது. இந்த Cl இந்த ஹச்சோடு சேர்ந்து HCl வெளியே அனுப்பிடுங்க. பேலன்ஸ் இருக்க இந்த Cl உள்ளே போயிடும். அதே மாதிரி தான் இங்கே பேலன்ஸ் C6H5, இங்கே இருக்க Cl இந்த ஹச்சோடு சேர்ந்து HCl வெளியே அனுப்பிடுங்க. மிச்சம் இருக்க இந்த Br உள்ளே போயிடும். ஒன்றுமே இல்லை, இந்த ஹாலஜனை எடுத்துகிட்டு இந்த ஹாலஜனை வச்சு நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுறீங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் C6H5, இந்த Cl இந்த Kவோட சேர்ந்து KCl வெளியே போயிடும். அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இந்த Cn எனக்கு உள்ளே வந்துடும். ஓகே, ஸோ இவ்வளோ தான் சாண்ட்மேயர் ரியாக்ஷன். முதல்ல நம்ம N2 கம்ப்ளீட்டாக வெளியே எடுத்துருங்க. அடுத்து எனக்கு பேலன்ஸ் இருக்குது C6H5, அதை மொத்தமாக எழுதிக்கோங்க. இந்த மைனஸை தூக்குறீங்க, அதுக்கு பதிலாக இந்த மைனஸ் எல்லாம் உள்ளே கொண்டு வந்து நம்ம இங்கே ரீப்ளேஸ் பண்ணுறோம். அதே தான் எனக்கு கெட்டமன் ரியாக்ஷன். முதல்ல N2 வெளியில் எடுத்துருங்க. பேலன்ஸ் இருக்குது எனக்கு C6H5, இந்த மைனஸ் வெளியில் போயிடும். ஸோ தட் இந்த மைனஸ் எனக்கு உள்ளே வந்துடும். அதே மாதிரி தான் இந்த மைனஸ் இந்த ஹச்சோடு சேர்ந்து வெளியில் போயிடும். ஸோ தட் இந்த மைனஸ் எனக்கு உள்ளே வந்துடும். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிளான ரியாக்ஷன். மேக்ஸிமம் இது எனக்கு இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ரியாக்டண்ட்டில் கொடுத்துருவாங்க, ஆர மார்க்கிங் கொடுத்துட்டு ப்ராடக்ட் என்ன அப்படின்ற மாதிரி தான். ஒரு 70% இப்படி தான் கேட்பாங்க. மிச்சம் இருக்க 30% வேணும்னா வாட் இஸ் சாண்ட்மேயர் இல்லாட்டி வாட் இஸ் கெட்டமன்னு கேட்கலாம். ஸோ நமக்கான ஹிண்ட்டு காப்பர் காம்பவுண்டுனா சாண்ட்மேயர், வெறுமனே காப்பர்னா எனக்கு கெட்டமன். மற்றபடி நம்ம பண்ண போகிற ரியாக்ஷன் எல்லாமே எனக்கு சேம் தான். ஸோ இந்த ரியாக்ஷன் உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு நேம்ஸ் வச்சிடலாம். ஸோ இதோட பேர் எனக்கு குளோரோபென்சன். புரோமின் இருக்குது, ஸோ புரோமோபென்சன். நேம்ஸ் ரொம்ப முக்கியம். சயனைடு இருக்குது, ஸோ இதுக்கு பேர் சயனோபென்சன். சிம்பிள். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தா இந்த சாண்ட்மேயர் அஸ் வெல் அஸ் கெட்டமன் ரியாக்ஷன் உங்களுக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் நீங்கள் இதே மாதிரி நிறைய ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் லேர்ன் பண்ணோம் அப்படின்னா நம்ம சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டே இருங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.